பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சியை பிடித்த திராவிட மாடல் அரசு எதில் எப்படி வாரி சுருட்டலாம் என்பதிலேயே குறியாக உள்ள நிலையில் தொழிற்சாலை அமைக்க கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் மக்களின் வயிற்றில் அடித்து வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உள்ள தகவலின்படி தமிழக அரசு கையகப்படுத்திய நிலங்களுக்கு சுமார் 806 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 38 மாவட்டங்களில் மொத்தம் சுமார் 1522 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படாமல் இருப்பதாகவும், இது தொடர்பாக 1303 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்ட நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த விவகாரத்தில் நில உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரம் எடுத்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். இதை அறிந்த பொதுமக்கள் நிலம் வாங்கியவர்கள் இழப்பீடு கேட்டு நீதிமன்றம் சென்றிருக்க, விளம்பர மோகத்தில் திளைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசோ போட்டோ ஷூட் நடத்தி தங்கள் வரி பணத்தை வீணடித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தற்போது கஜானா காலியான நிலையில் இவர்கள் எங்கே நிதி வழங்கப் போகிறார்கள் எனவும் ஆவேசப்படுகின்றனர்.